நல்ல ஒரு ஹேஸ்ட் ஆக்ஷன் த்ரில்லர் பார்க்கணும் அப்படின்னா நான் சொல்கிற இந்த ஒரு படத்தை ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த படத்தை பற்றி நான் உங்ககிட்ட சொல்கிறேன் கூட சேனல் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. ஏன்னா நிறையா கிரிக்கெட் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் அண்ட் சினிமா ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் எல்லாமே வந்து உங்ககிட்ட வந்து சேரும். இந்த படத்தோட பேர் நோ கெயின். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தீங்கன்னா ஹீரோ ஜாக் ஒயிட் அவரோட வாழ்க்கையில் ஒரு ஹாப்பினஸ், வாழ்க்கையில் ஒரு ஒளி ஒளிக்கணும் அது வந்து வரவே கிடையாது. அவரோட வாழ்க்கையில் 30 வயசு ஆச்சு, ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடையாது, ஒரு போரிங்கான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போகிறாங்க. அப்புறம் நாட் அ கைண்ட் ஆஃப் சோஷியல் பர்சன், வெளியில் வந்து யாரு கூடயும் பெருசாக வந்து பழக மாட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டர் தான். வீடு ஒர்க் விட்டா வீடு, வீடு விட்டா ஒர்க் அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டர் தான் அவர். ஒரு பேங்க்கில் ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜராக வேலை செய்கிறாரு. அவரோட வாழ்க்கையில் ஒரு லவ் வருது. இவர் ஒர்க் செய்கிற ஒரு பேங்க்கில் வந்து ஹேஸ் நடக்கும். அந்த பொண்ணை வந்து கடத்திட்டு போயிடுவாங்க. இவர் எந்த அளவுக்கு போய் இறங்கி போய் காப்பாற்றுறாரு அப்படின்றது அந்த படத்தோட மொத்த கதை. இந்த படத்தில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து கண்டிப்பாக ரைட்டிங்கில் டார்க் ஹியூமருக்கு அதிக ஸ்கோப் கொடுத்தது தான். ஏன்னா அவங்க எழுதுனது எப்படின்னா, ஹீரோக்கு வந்து ஒரு சண்டை தெரியாது, ஒரு நோஞ்சனான பர்சன் தான், நாட் அ கைண்ட் ஆஃப் சோஷியல் பர்சன். அப்படிங்கும்போது அவரு நம்ம எப்படி நம்பணும், நம்ம ஆடியன்ஸாக எப்படி அவர் சண்டை போடுவார், எல்லாத்தையும் அடிச்சு தம்சம் பண்ணுவார், நம்ம எப்படி நம்புவோம். அதுக்காக டார்க் ஹியூமர் வந்து நிறைய இடத்துல கொண்டு வந்திருந்தாங்க. அது சூப்பராக ஒர்க் ஆனிச்சு. மெயினாக அந்த கிச்சன் சீக்வன்ஸில் ஒருத்தர் வந்து கொல்லுவார், அந்த சீக்வன்ஸ் சூப்பராக இருக்கும். அப்புறம் வீட்டில் இன்வெஸ்டிகேஷன் வந்து பண்ண போவார். ஸோ அந்த வீட்டில் வந்துட்டு நடக்கிற சம்பவம் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஒரு டாட்டூ பார்லரில் நடக்கிற ஃபைட் சீன் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு இந்த படத்தில், டார்க் ஹியூமர் மெயினாக. அதுக்கப்புறம் ஹீரோயின்கான ரொமான்ஸ், ஹீரோயினோட நேம் எனக்கு தெரியல. ஸோ ஆனால் அவங்க 2 பேருக்குள்ள இடையிலான அந்த ஒரு கெமிஸ்ட்ரி வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. இன்டர்வெல்ல ஒரு நல்ல ஒரு ட்விஸ்ட்டோட வந்து முடிச்சிருந்தாங்க. அதுவுமே நல்ல வித்தியாசமாக ஒரு மாதிரி நல்ல ஒரு இதுவாக இருந்துச்சு. அதாவது சில படத்தை பார்க்கும்போது ஹீரோக்கு இவ்வளோ லக்கு, இந்த லக்கு கொஞ்சம் ஒரு % வந்து நம்ம வாழ்க்கையில் இருந்துதான் நல்லா இருந்திருக்குமே அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய ஒரு படம் தான். ஏன்னா இந்த படத்தை முழுக்க ஒரு 550 தடவை சாகறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவர் சாகவே மாட்டார். அதான் இந்த படத்துக்கு கொஞ்சம் ஒரு மைனஸாக நான் வந்து பார்க்குறேன். ஏன்னா லாஜிக்கல் மிஸ்டேக்கு நிறையா இருக்குது. படம் நெடுவழி லாஜிக்கல் மிஸ்டேக் இருக்குது. நீங்கள் பெருசாக அந்த லாஜிக்கெலாம் மைண்ட் பண்ண மாட்டீங்க. நல்ல ஒரு சேசிங் ஸ்டண்ட்டு, ஃபைட் சீக்வன்ஸு, இந்த மாதிரி இருக்கிற கதையெல்லாம் நீங்கள் விரும்பி பார்க்குவீங்க. இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக ஒரு டைம் பார்க்கலாம். ஏன்னா உங்களுக்கு தேவையான எல்லாமே இந்த படத்தில் வந்து இருக்குது. ஆக்ஷன் த்ரில்லர் ரசிகருக்கு போய் அமேசான் ப்ரைமில் போய் நோவா கெயின்னு போய் தேடுங்க. உங்களுக்கான ட்ரீட் வந்து இந்த வீக் வெயிட்டிங். ஸோ இந்த மாதிரி நிறையா மூவி ரெக்கமெண்டேஷன்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ.